எத்தனை சாப்பிட்டாலும் திகட்டாத மாதிரி பூர்ண கொழுக்கட்டை சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபி எல்லோரும் சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை மாவுக்கு பேனில் 1 கப் தண்ணி, 1 ஸ்பூன் நெய், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததும் 1 கப் இடியாப்ப மாவு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. உள்ளே வைக்கிற பூர்ணத்துக்கு 2 ஸ்பூன் எள்ளு வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். அடுத்து பேனில் 2 ஸ்பூன் நெய், அரைச்ச தேங்காய், எள்ளு, 1/2 கப் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடவே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவும் நல்லா ஆறி இருக்கு. மாவு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக மட்டும் சுடு தண்ணி தெளித்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கொழுக்கட்டை அச்சில் மாவு வச்சுட்டு உள்ள தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வச்சு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம்னா கொழுக்கட்டை சூப்பராக ரெடி.